டென்னிஸ் டோர்னமெண்ட்ல நடந்த தலைமுறை மாற்றத்தை திரும்பவுமே இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதை தேர்ட் டைம் அட்ரஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டீகேடாக நீங்கள் டென்னிஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, லெஜெண்டரி ட்ரியோன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பர்சனாலிட்டிஸ் மட்டும்தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஷாக், சர்ப்ரைஸ், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வருது. ஷாக் ஆகும், சர்ப்ரைஸ் ஆகும். முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு தலைமுறை மாற்றம் நடக்குது. அங்கே டென்னிஸ் வேர்ல்டில் ஒரு ஜென்ரேஷன் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்வாகவும் பார்க்குறாங்க. லெஜெண்டரி ட்ரியோன்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தரலாம். ஸ்விட்சர்லாந்து டென்னிஸ் பிளேயர் ரோகர் ஃபெடரர், ஸ்பானிஷ் டென்னிஸ் பிளேயர் ரஃபேல் நடால், நொவோக் டொஜோவிக் சர்பியன் பிளேயர். இவங்க 3 பேரும் தான் எந்த டோர்னமெண்ட் நடந்தாலும் லாஸ்ட் டீகேடில் வந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த யூஎஸ் ஓப்பன் நியூயார்க்கில் நடந்துச்சு இல்லையா, இதில் வந்து ஜானிக் சின்னர் இட்டாலி பிளேயர் வந்து டெய்லர் ஃப்ரிட்ஸ் அமெரிக்கன் பிளேயரை டிஃபீட் பண்ணி மென்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. விமன்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, அரினா சபலென்கா பெலாரஸ் பிளேயர். இவங்க யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா, ஜெசிகா பெக்யூலா. இவங்க அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர். ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணி இவங்க வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தலைமுறை மாற்றத்தை டென்னிஸ் வேர்ல்டில் வந்து வரவேற்கத்தக்க நிகழ்வாக வந்து இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்துச்சு இல்லையா ரீசெண்டாக, அதில் வந்து நியூ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டேக்ஸ் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுலனா இன்சூரன்ஸ் பாலிசிஸில். ஸோ 18% வந்து இன்டைரக்டாக டேக்ஸ் வந்து ப்ரீமியம் பாலிசிஸ்க்கு வந்து லெவி பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் மேலே. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி இவங்க இதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ரிலீஃபாக, ஹோப்பாக இருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு. ஸோ நவம்பரில் எகெயின் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டேக்ஸ் சேஞ்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் மட்டுமே ஜிஎஸ்டி ரெவென்யூ வந்து போன இயர் வந்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,262 crores. ஓகேங்களா. அதே மாதிரி 2021லேருந்து 22க்கும் இடையில், அதே மாதிரி 2023லேருந்து 24க்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 54% வந்து ரெவென்யூ அதிகமாக இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசிஸ் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல சேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா இது பாலிசி கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோட்டில் வந்து இதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புக்கென் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ரோலில் இந்த மாதிரி புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து புக்கெண்ட். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் வேர்பலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பிகினிங், எண்டிங், சரிங்களா, அதுக்கு இடைப்பட்ட ஒரு விஷயமா அதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நிகழ்வை பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் புக்கெண்ட். சரிங்களா. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுக்கு பிகினிங்காகவும் அதற்கு எண்டிங்காகவும் அந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் புக்கெண்ட். ஓகேங்களா. அந்த சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு நவுனாக வந்து அதை நம்ம புக்கெண்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஒரு ரோலை வந்து புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட், அந்த புக்ஸுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக எய்தர் சைட்லேயும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் புக்குன்னு சொல்லுவோம். வேர்பலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு பிகினிங், எண்டிங்க்கும் ஆன ஒரு கம்பேரிஷனும் அதை இன்க்ளூடும் பண்ணுறது தான் வந்து புக்கெண்ட். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், எம்பலிஷ். எம்பலிஷ் அப்படிங்கிறது அழகூட்டுறது, டெக்கரேட் பண்ணி அழகூட்டுறது தான் வந்து எம்பலிஷ். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் ஆட் பண்ணுவாங்க. மேபி அது ஃபால்ஸாக இருக்கலாம், ட்ரூவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை ஆட் பண்ணி இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதையும் எம்பலிஷ்னு சொல்லுவோம். எக்கலான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல், ஒரு ரேங்க் இருக்கும் இல்லையா, ஒரு கிரேட் இருக்கும், ஒரு பொசிஷன், அதுதான் எக்கலான்ஸ். சூதிங் அப்படிங்கிறது ஒரு காம் பண்ணுறது, ஒருத்தங்களை கம்ஃபர்ட் பண்ணுறது தான் வந்து சூதிங். சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில் இருக்கக்கூடிய பெயினை கம்மி பண்ணுறதையுமே சூதிங்னு சொல்லுவோம். ஸ்டான்ச்லி அப்படின்னா உறுதியாக இருக்கிறது, ஃபேமாக இருக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஸ்டான்ச்லின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு லாயலாக கமிட்டட் மேனரில் இருக்கிறாங்க இல்லையா, அதையுமே வந்து ஸ்டான்ச்லின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஒரு லாயலாக கமிட்டட் மேனரில் இருக்கிறதையுமே வந்து ஸ்டான்ச்லி சொல்லுவோம். சங்க் அப்படிங்கிறது லார்ஜ் அல்லது திக் பீஸ் ஆஃப் சம்திங் தான் வந்து சங்க். ப்ளாசிபிலி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனபிளி இருக்கும். சரிங்களா. ப்ராபபிளி நடக்கக்கூடியதாக இருக்கும், எதிர்பார்க்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிறது தான் ப்ளாசிபிலின்னு சொல்லுவோம். டேண்டமவுண்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு சீரியஸ்னஸ், ஈக்குவலன் டு தட் சீரியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது விளைவுகளோட
சமமான விளைவுகளுக்கு சமமாக இருக்கிறது தான் வந்து டேன்ட்ரமெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு ஈவெண்ட் இங்கே நடக்குது, அங்கேயும் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த 2க்குமான ஒரு கான்செக்வென்ஸ் விளைவினுடைய எஃபெக்ட் வந்து சேமாக இருக்குன்னா அதுதான் வந்து டேன்ட்ரமெண்ட். டாமிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. ப்ரொக்ளைம்னு சொல்லுவாங்க. ப்ரொக்ளைம் அப்படின்னா வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வந்து கருத்தை வந்து தெரிவிக்கிறதா வந்து டாமிங். இன்னொரு மீனிங் போஸ்ட்னா தற்பெருமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறதையுமே வந்து டாமிங்னு சொல்லுவோம். மலைஸ் அப்படிங்கிறது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறது, அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக, அதே மாதிரி அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தான் மலைஸ். நியூயான்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் குவாலிட்டியை உள்ளடக்கிய, அதே மாதிரி மிகவும் தெளிவாக இல்லாமல், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நுணுக்கமாக இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. நிறைய டிஸ்டிங்ஷன்ஸ் இருக்கும், நோட்டீஸ் பண்ண முடியாது, காம்ப்ளெக்ஸ் குவாலிட்டிஸை உள்ளடக்கியனதாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒன்றை வந்து புரிஞ்சிக்கவே முடியாமல் இருக்கிறது தான் நியூயான்ஸ். பினைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக ஜென்டிலாக பர்சன் வகையில் இருக்காங்கல்ல, அவங்கள பினைன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் நாட் டேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, பினைன் டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேஞ்சர் இல்லாத ஒரு டியூமர் தான். டியூமர்னா டிஷ்யூவோட அப்நார்மல் க்ரோத் இல்லையா, கட்டின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பினைன் டியூமர் அப்படிங்கிறது ஆபத்தில்லாத கட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல மெடிக்கல் டேர்மில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கைண்டாக அதே மாதிரி ஜென்டிலாக இருக்கிறதையுமே பினைன்னு சொல்லுவோம். ட்ராவர்சிங் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணுறது. சரிங்களா? அதாவது ஃப்ரம் சைட் டு சைட் அல்லது ஃப்ரம் டாப் டு பாட்டம், இந்த மாதிரி ஒரு ஸ்விங் மோடில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஆசிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைட் டு சைட் இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரம் டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ட்ராவர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.